இந்த கால அன்புமணி பிடிச்சினால பிஜேபியோட கூட்டணி போகணும். இதை நீங்கள் ஒத்துக்கலன்னா நீங்கள் தான் எனக்கு கொள்ளி வைக்கணும். இவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா கேட்டை சாதித்து நான் யாரையும் பார்க்கக்கூடாது, உள்ளவே இருக்கணும். 100 பேருக்கு இவரே ஃபோன் பண்ணி ஐயா கூட்டத்துக்கு போகாதீங்க, அன்னைக்கு நான் செத்து விட்டேன். கட்சியே ஐயா பார்த்துக்கிட்டோம் தோட்டத்தில், நீங்கள் வெளியில் மக்களை பாருங்கள். அந்த 14 பஞ்சாயத்துக்காரன் இதுதான் சொன்னாங்க, நீங்கள் மக்களை பாருங்கள், ஐயா கட்சியை பார்க்கட்டும். ஆனால் இவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா கேட்டை சாதித்து நான் யாரையும் பார்க்கக்கூடாது, உள்ளவே இருக்கணும். இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கணும், நான் சொல்லியிருக்கேண்ணே, சொல்கிறேன். இதான் பஞ்சாயத்து. போய் கூசாமல் பேசுவார். அதில் ஒரு 2 பொய்யை மட்டும் சொல்கிறேன். 108 பேர் மாவட்ட செயலாளர்கள். அதில் 108 பேரில் அவ்வளோ பேருக்கும் சொல்லி ஐயா கூட்டத்துக்கு போவாது. எனக்கு பார்த்து 14ஆம் தேதி அதுக்கு 8 பேர் தான் இங்கே வந்தோம். மீதி 100 பேருக்கு இவரே ஃபோன் பண்ணி, நேரடியாக ஃபோன் பண்ணி போவாதீங்க. என்னப்போ ஏன் எப்போ என்னை அடிப்படை உறுப்பிலிருந்து எடுக்க போகிறார் ஐயா, என்னை அடிப்படை உறுப்பிலிருந்து எடுக்க போகிறார்னு ஒரு பொய் சொன்னதும் அவன் நின்ட்டான். 100 பேர், 8 பேர் தான் வந்தான். அன்னைக்கே நான் செத்து விட்டேன். 100 பேர் வந்து நான் போட்டோம். 100 பேர். அதான் எம்ஜிஆர் பாடுவான். அதில் ஒரு பாட்டு அவர் பாடுவார். என்ன பாடுவார்? நான் செத்து பிழைத்த வேண்டாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நான் மறுநாள் குழைச்சிட்டேன். நான் உயிரோடு இருக்கிறதுக்காக அந்த நீச்சல் குளத்தில் போய் நீச்சல் அடித்தேன். செத்து குழைச்சிட்டேன், போங்கப்பான்னு. இது ஒரு பொய். அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்குவாருன்றது கற்பனை கூட செய்ய முடியாது இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள், கற்பனை செய்ய முடியுமா? இது உலகம் ஏற்றுக்குமா, கட்சி ஏற்றுக்குமா, மக்கள் ஏற்றுக்குமா? ஒரு பொய். இன்னொரு பொய், நேற்று சமூக ஊடக பேரவை கூட்டம். அதில் அந்த கூட்டத்துக்கு எத்தனை எழுப்பா, எத்தனை பேர்? 6 பேர் வச்சிருக்கார் ஐயா அடிக்கிறதுக்கு. அது சமூக ஊடகத்தில் தவறாக போட்டவங்க சில பேரை. சிவபிரகாசம், அப்புறம் இந்த தலைவர் ஜி.கே. மணி ஐயா, என்னையும் இவரை தவறாக சில பேர் போட்டானுங்க. போட்டவங்கள ஒருத்தன் வரல, மீதி பேர்லாம் வந்தான். நேற்று 100 பேருக்கு மேலே வந்தாங்க. அதுக்கு அந்த கூட்டத்துக்கு ஆள் வச்சு 6 பேர் வச்சு அடிக்க போகிறாரு. இது எப்படி இது? உங்களை எல்லோரும் இந்த எந்த 32 மாவட்டம், இப்போ 38, 32 மாவட்டத்துக்கும் போய் அவங்களோடு கூட உட்காந்து சாப்பிட்டு விட்டு அளவலாவி பத்திரிகையாளரோட நண்பர்களோட அளவலாவி வந்த நான் இந்த மாதிரி எங்கேயாவது அடிதடியில் நான் போனதும் கிடையாது, வந்ததும் கிடையாது. இப்படி 6 பேரை வச்சிருக்காரு அடிக்கிறதுக்கு போல அப்படின்னு. என்னுடைய மருமகள், நான் மகாபலிபுரத்தில் கொஞ்சம் மனசு கொஞ்சம் இதுவாக இருந்து மகாபலிபுரத்தில் ஒரு இந்த டான் ஹோட்டலில் போய் தங்கியிருந்தேன். சரி, ஒரு 8 நாள் அங்கே போய் தங்க ஒன்றும் போனோம். அப்போ அங்கே எப்படியோ தெரிஞ்சு, நான் யாருக்கும் சொல்லலை, எப்படியோ தெரிஞ்சு வந்தது. மாமா என்ன மாறினேன், மாமா நினச்சி என்ன மாறினேன். அது வந்தது புதன்கிழமை.
அன்றைக்கி என்னை வந்து பார்த்து, மாமா இன்றைக்கி புதன்கிழமை, அடுத்த புதன்கிழமை நாள் நல்லா இருக்குது, மண்டபம் பார்த்துட்டேன், எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன், தலைவரை மாற்றணும். 8 நாளில் சாதாரணமாக ஒரு பியூன் அது ஒரு வேலைக்காரன், அந்த கம்பெனி வேலைக்காரனுக்கு கூட 1 மாதம் டைம் கொடுப்பாங்களா இல்லையா? கொடுப்பாங்க. நீ இந்த மாதத்தோட இந்த தேதியில் நீ விலகிற ஓய்வு பெறலன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் 8 நாளில் மண்டபம் பார்த்துட்டேன், எல்லாம் சரி ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு 8 நாள். இந்த புதன்கிழமைலேருந்து என்ன பார்க்குறது, அடுத்த புதன்கிழமை பார்த்து எல்லாம் மண்டபம்லாம் எல்லாம் பண்ணிட்டேன். அப்புறம் நான் அவர் தலைவரை வர சொல்லி, ஜெய்கமணியை வர சொல்லி சொன்னேன். இது சொன்னது அவர் போய் என்ன பண்ணார், அவங்க மச்சனை தம்பி அவங்ககிட்டலாம் சொல்லியிருக்காரு. அவங்க இவர் ஜோசியம் கடவுள் நம்பிக்கைலாம் இவர் கிடையாது ஜெய்கமணிக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு 1.5 மாதத்துக்கு கிரகம் சரியில்லை. அவர் என்ன புதன் சுக்கரனை பார்க்கணும், சுக்கரன் சூரியனை பார்த்தாலும் தெரில, எவன் யாரும் பார்த்தாலும் தெரில, கிரகம் சரியில்லை, எதை செய்தாலும் 1.5 மாதத்துக்கு பிறகு செய் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. என்கிட்ட சொன்னார், இப்படி எங்கள் இப்போ மச்சான் தம்பியும் சொல்கிறாங்க. அப்போ என்கிட்ட வர சொல்லி, அம்மா இது மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு. சரிம்மா அம்மாச்சு. அப்புறம் 1.5 மாதம் பொறுத்து அதே பட்டாபிஷேகம் நடந்தது. பட்டாபிஷேகத்தில் கட்டி பிடிச்சி ஆலிங்கனம் பண்ணி ஆனந்த கண்ணீர் வடித்தேன். ஆனந்த கண்ணீர் இவர் அறிவிச்சு ஆனந்த கண்ணீர் வடித்தேன். நான் செய்த சத்தியத்தின் அடிப்படையில் நம்ம குடும்பத்தில் யாரும் போகக்கூடாது, எந்த பதவியும் ஏற்கக்கூடாதுன்ற இது உட்காந்து எல்லாம் பேசுகிறாங்க, குடும்பத்தில் பேசுகிறாங்க. ஜெய்கமணி உட்காந்து பேசுகிறார், இல்லை நாம் பார்த்துட்டோம், அவர் தலித் ஏழ்மையை பார்த்துட்டோம் அவருடைய செயல்பாட்டை, அதனால் அவர் தகுதியானவர் அன்புமணி தான், அதனால் அவர் தான் அந்த பதவியை கொடுக்குறோன்னு சொல்லி எல்லோரும், எனக்கு விருப்பம் இல்லாமல் எல்லோரும் இது பண்ணாங்க. சரின்னு அதே மாதிரி அவருக்கு ஹெல்த் மினிஸ்டர், அந்த ஹெல்த் மினிஸ்டர் கூட அது ராமலோக பாஸ்வானு தான் கொடுத்தாங்க. அப்போ அவர்கிட்ட போய் ராத்திரி பூரா உட்காந்து, உங்களுக்கு ஹெல்த்துனா ஒன்றும் தெரியாது, அவருக்கு வேறு ஏதோ கொடுத்தாங்க, நான் ஞாபகம் இல்லை. அதனால் இனி அதுக்கு பொருத்தமான ஒரு ஆள் கோலோ என்னமோ கொடுத்தாங்க. அப்புறம் அதை மாற்றி இவர் ஹெல்த் மினிஸ்டர் வாங்கி கொடுத்தேன். ஒரு நாள் ராத்திரி பூரா தூங்காமல் இப்படி எல்லா சத்தியங்களையும் மீறிட்டேன். நான் எந்த காலத்திலும் எந்த பதவிக்கும் எந்த இதுக்கும் போக மாட்டேன்ற அந்த ஒரு சத்தியம் அது இன்றைக்கு வரைக்கும் இருக்குது, என்றைக்கும் இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, தலைவர் பதவியை சொன்ன மாதிரி, பழக்கரப்பியை சொன்ன மாதிரி அந்த தலைவர் பதவியை ஏற்றுன்னு இருக்கேன். இவர் செயல் தலைவர். இதுக்கு ஒரே தீர்வுன்னு பண்ணால், அப்பா கொடுத்த அப்பான்னு கூட சொல்ல வேணாம், ஐயா கொடுத்த அது ஐயா ஒன்று சொல்ல வேணாம், நிறுவனர் கொடுத்த அந்த செயல் தலைவர் பதவியை மகிழ்ச்சியுடன் ஏற்று நான் ஒரு சுற்றி வருவேன், செயல்படுவேன். அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வேன். அது இல்லாமல் செயல் தலைவரே இல்லை என்றாலும் நான் ஒரு தொடராக இருந்து இந்த கட்சியை வளர்ப்பேன். இதை பற்றி உங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டேன்னா தேர்வு தான் முடிஞ்சு போச்சு இல்லை தேர்வு. நான் செயல் தலைவராக நிறுவனர் சொல்கிறார், நான் சிறப்பாக செயல்படுவேன் செயல் தலைவராக. அவர் விருப்பப்படி அவர் தலைவராக இருக்கட்டும், எனக்கு அதில் மகிழ்ச்சி, அளவு கடந்த மகிழ்ச்சி. அந்த செயல் தலைவர் இல்லை என்றாலும் கூட நான் ஒரு தொண்டனாக இருந்து செயல்படுவேன், இந்த கட்சியை வளர்ப்பேன், இந்த தேர்தலை சந்திப்பேன் அப்படின்னு உங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டோன்னா முடிஞ்சு போச்சு. கண்ணாடியும் உடையலை, உழவும் படலை, ஒன்றும் இல்லை, தீர்வு தான் தீர்வு. இந்த கூட்டணி இப்போ நடந்த தேர்தலில் இந்த கூட்டணியை பற்றி பேசணும். நான் அதிமுகவோட கூட்டணி சேரணும்னு சொல்லி இவருக்கு ஒரு கடிதம் எழுதி கடைசியில் டைப் பண்ணது, கடைசியில் என் கைப்படவே அந்த கடைசியில் 4 வரி
நீயே எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசு, நீயே எடப்பாடி பழனிகிட்ட பேசு அப்படின்னு சொல்லி கையாளி எழுதுனேன். அதே மாதிரி பேசினாப்பில்ல, எடப்பாடி கிட்ட பேசினார். எடப்பாடியும் நம்ம சிவி சண்முகங்கிட்ட சொல்லி, சரிப்பா சொல்கிற மாதிரி பண்ணிடுப்பா அப்படின்ட்டார். ஆனால் ஒரு நாள் இது பிஜேபி கூட தான் கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி அதிமுகவோட கூட்டணி போகக்கூடாது. இப்போ அதிமுகவோட கூட்டணி போயிருந்தால் நாங்கள் ஒரு 3 இடம், நாங்கள் குறைஞ்சது 3 இடம் ஜெயிச்சிருப்போம். அவங்க ஒரு 6-7 இடம் ஜெயிச்சிருப்பாங்க அதிமுக. எங்களுக்கு சின்னம் கிடச்சிருக்கும், சின்னம் கிடச்சிருக்கும். அவங்க 6-7 இடத்துக்கு மேலே ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னா இது நேச்சுரல் அலையன்ஸ். அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சின்றது ஒரு இயற்கையான கூட்டணி. அந்த காலத்தில் இருந்து நேச்சுரல் அலையன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில் இந்த கால அன்புமணி பிடிச்சினால இந்த தொடைய அந்த பக்கம் அன்புமணி மனைவி சௌமியா இந்த காலை பிடிச்சிடணும். 2 பேரும் அழறாங்க. எதுக்கு அழறாங்க? பிஜேபியோட கூட்டணி போகணும். நான் என்னால் ரொம்ப நேரம் அழறாங்க. என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. அப்புறம் அன்புமணி வாயிலிருந்து ஒரு உதிர்ந்த முத்துக்கள் சொல்லுவாங்கள்ல, அந்த உதிர்ந்த முத்துக்கள் உதிர்ந்தது. இதை நீங்கள் ஒத்துக்கலைன்னா கேளுப்பா, இதை ஒத்துக்கலைன்னா நீங்கள் தான் எனக்கு கொள்ளி வைக்கணும். நீங்கள் தான் எனக்கு இந்த பக்கம் இவர் தொடைய பிடிச்சினால சௌமியா இந்த பக்கம்னால அப்புறம் வேறு வழி இல்லாமல் அப்புறம் நம்ம நடந்தது. அதுதான் பிஜேபியோட கூட்டணின்ற ஏற்பாட்டை அண்ணாமலையோடலாம் பேசி எல்லாம் மறுநாள் காலையில் பார்த்தா அங்கே வெளியில் பாரத் மாதாக்கு பாரத் மாதாக்கு ஜேன்னு ஒரு கோஷம் அங்கே கேட்குது. அண்ணாமலை வந்துட்டார். காலையில் பெரிய சாப்பாடு எல்லாம் விருந்து காலையில் நடக்குது. எனக்கு தெரியாமல் நடக்குது. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.